சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். காஞ்சிபுரம் மாநகராட்சி அதிகார மட்டத்தில் ஏற்பட்டிருக்கும் மோதல் போக்கால் பாதிக்கப்படுவது பொதுமக்களே என்ற குற்றச்சாட்டு எழுந்திருக்கும் நிலையில் இந்த விவகாரத்தில் நடப்பது என்ன என விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. காஞ்சிபுரம் மாநகராட்சி தேர்தல் கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற நிலையில் மேயராக திமுகவின் மகாலட்சுமி யுவராஜ் பதவியேற்றார். துணை மேயராக காங்கிரசின் குமரகுருநாதன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் சில மாதங்களிலேயே மாமன்ற உறுப்பினர்களுக்கும் மேயருக்கும் இடையே பிரச்சினை வெடிக்கத் தொடங்கியது. மாமன்ற கூட்டங்களில் சலசலப்பு ஏற்படுவது வழக்கமானது. சலசலப்பு அதிகமாகவே துணை மேயர் உட்பட 30க்கும் மேற்பட்ட மாமன்ற உறுப்பினர்கள் மேயரை மாற்றக் கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். இதனை ஒட்டி வரும் 29ஆம் தேதி மேயர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் மற்றும் வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. இந்த சூழலில்தான் மேயரை மாற்ற கோரிக்கை விடுத்து வரும் கவுன்சிலர்கள் மாநகராட்சி ஆணையாளருக்கு எதிராக தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாநகராட்சி ஆணையாளர் செந்தில் முருகன் ஒரு தலைப்பட்சமாக செயல்படுவதாக குற்றஞ்சாட்டும் அவர்கள் மாநகராட்சி அலுவலகம் முன்பு பந்தல் அமைத்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கடந்த மார்ச் 12ஆம் தேதி நடைபெற்ற மாமன்ற கூட்டத்திற்கு வருகை தந்திருந்த 30க்கும் மேற்பட்ட மாமன்ற உறுப்பினர்கள் மேயரை கண்டித்து கூட்டத்தை புறக்கணிப்பதாக தெரிவித்துவிட்டு வெளிநடப்பு செய்ததாக கூறப்படுகிறது. ஆனால் வருகை பதிவேட்டில் வெளிநடப்பு செய்த உறுப்பினர்கள் கூட்டத்திற்கே வரவில்லை என்று பதிவு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இதையடுத்து குறிப்பிட்ட தினத்தில் கூட்டத்தில் தாங்கள் கலந்து கொண்டதை எழுத்துப்பூர்வமாக எழுதி கையெழுத்திட்டு தர வேண்டும் என்று மாமன்ற உறுப்பினர்கள் ஆணையாளரிடம் கோரிக்கை விடுத்தனர். ஆனால் வருகை பதிவேடு மேயரின் அதிகாரத்திற்கு உட்பட்டது என்று அவர் மறுப்பு தெரிவித்ததால் ஆணையாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட மாமன்ற உறுப்பினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனிடையே மேயர் மாமன்ற உறுப்பினர்கள் இடையிலான மோதல் போக்கு பொதுமக்களையே பாதிக்கிறது என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. வார்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பா அமையுது. ஏன்னா தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை கண்டினியூவா வந்துட்டே இருக்குது. பல இடங்களில் காஞ்சிபுரத்தில் கோவில் நகரம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கோவில் இணையா குப்பைகளும் அந்தந்த பகுதிகளும் இருக்கிறது மிகவும் சீர்கேடா இருக்குது. நிறைய காவா பணிகள், அதுக்கப்புறமா ரோடு பணிகள், இந்த பணிகள் எல்லாமே டிலே ஆகுது. அப்ப கவுன்சிலர்கிட்ட கேட்கும்போது இந்த பிரச்சனை எங்களுக்கு நிதி ஒதுக்க மாட்டாங்க, இதுல மேயர் மாத்தினாதான் சரி பண்ண முடியும் அப்படின்னு நிறைய கவுன்சிலருங்க குறைபாடா சொல்றாங்க. குறைபாடு எடுத்து போயிட்டு நம்ம எங்க சொல்லணுமோ அங்க சொல்ல போனோம். அவங்க ஒரு குறைபாடு சொல்லும் போது நம்ம யாருக்கிட்ட போய் சொல்றதுன்னு தெரியல. இதுகுறித்து மேயர் மகாலட்சுமி யுவராஜை நாம் கேட்டபோது தற்போது நடைபெற்று வரும் பிரச்சினைகளால் மக்கள் பணிகள் எதுவும் பாதிக்கப்படுவதில்லை என்றார். இருப்பினும் மாவட்ட ஆட்சியர் இந்த விவகாரத்தில் தலையிட்டு பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கை. புதிய தலைமுறைக்காக காஞ்சிபுரத்திலிருந்து செய்தியாளர் இஸ்மாயில். தி சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம்.